வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் 2 ஆண்டுகளுடைய கேள்விகள் பார்க்க போகிறோம். ஒன்று டிஎன்பிஎஸ்சி Group-2ல் 2018 கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் ஒரு 15. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி Group-2Aல 2014ஆம் ஆண்டில் அறிவியல் கேள்விகள் 16, மொத்தம் 31 கேள்விகள். வாங்க கேள்விகள் போகலாம். முதல்ல Group-2 2018. முதல் கேள்வி, ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ஏ பிரதிபலிப்பு, பி ஒத்தில்லா ஒளிச்சிதறல், சி ஒத்த ஒளிச்சிதறல், டி ஒளிவிலகல். சரியான பதில் சி ஒத்த ஒளிச்சிதறல். இரண்டாவது கேள்வி, மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது? மெக்னீசியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட், துத்தநாக சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட். சரியான பதில் ஏ மெக்னீசியம் சல்ஃபேட். மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவையின் சதவிகிதம் என்ன? ஏ தாமிரம் 50%, டின் 50%, பி கால்சியம் 60%, துத்தநாகம் 40%, சி துத்தநாகம் 70%, டின் 30%, டி இரும்பு 40%, நிக்கல் 60%. சரியான பதில் பி கால்சியம் 60%, துத்தநாகம் 40%. நான்காவது கேள்வி, ஃபோட்டோட்ராபிசம் என்றால் என்ன? ஏ செடிகளின் வேதிப்பொருள் நோக்கிய இயக்கம், பி செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கம், சி செடிகளின் மண் நோக்கிய இயக்கம், டி செடிகளின் ஒளி கலந்த வினை. சரியான பதில் பி செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கம். ஐந்தாவது கேள்வி, இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர்? ஏ வாழை, பி கோதுமை, சி மா, டி பருத்தி. சரியான பதில் டி பருத்தி. ஆறாவது கேள்வி, ஒரு பெம்டோ ஈக்குவல் டு எத்தனை மீட்டர்? ஏ 10 to the power -6, பி 10 to the power -15, சி 10 to the power -5, டி 10 to the power -9. சரியான பதில் பி 10 to the power -15. ஏழாவது கேள்வி, கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு யாது? ஏ சுழி, பி mr/g, சி gm/r, டி -gm/r². சரியான பதில் ஏ சுழி. எட்டாவது கேள்வி, கேள ஒலி உணரும் தன்மை யாருக்கு உள்ளது? ஏ மனிதன், பி ஒவ்வால், சி பறவை, டி மீன். சரியான பதில் பி ஒவ்வால். ஒன்பதாவது கேள்வி, ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது? ஏ எலக்ட்ரான்கள் இழப்பு, பி எலக்ட்ரான்கள் ஏற்பு, சி ஹைட்ரஜன் இழப்பு, டி ஆக்சிஜன் ஏற்பு. சரியான பதில் பி எலக்ட்ரான்கள் ஏற்பு. பத்தாவது கேள்வி, கலினா என்பது கீழ்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தின் தாது பொருள்? ஏ வெள்ளி, பி காரியம், சி தங்கம், டி இரும்பு. சரியான பதில் பி காரியம். 11வது கேள்வி, உயர் வகை தாவரங்களின் ஸ்போரோஃபைட்டிக் நிலை சைக்கோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டு. ஏ மைட்டாசிஸ், பி மியாசிஸ், சி ஏ மைட்டாசிஸ், டி சைக்கோட்டிக் மியாசிஸ். சரியான பதில் ஏ மைட்டாசிஸ். 12வது கேள்வி, குயின்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும்? ஏ நொதித்தல், பி விதை முளைத்தல், சி தாவர வளர்ச்சி, டி காற்றுடைய சுவாசித்தல். சரியான பதில் ஏ நொதித்தல். 13வது கேள்வி, உயிருள்ள அல்லது உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் அல்லது வைரஸ்கள் நம் உடலில் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு என்ன பெயர்? ஏ டாக்சைட், பி தடுப்பூசி, சி வீரிமியா, டி எதிர்நச்சு. சரியான பதில் பி தடுப்பு ஊசி. 14வது கேள்வி, சூழ்நிலையியலின் ஆற்றல் முக்கிய ஆதாரம்?
ஆற்றலின் முக்கிய ஆதாரம்? ஏ ஆஸ்ம மண்டலம், பி ஆட்டோ மண்டலம், சி ஒளிமண்டலம், டி வெவ்வேறு மண்டலம். சரியான பதில் பி ஆட்டோ மண்டலம். 15வது கேள்வி. அமிலமழையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மையுடையதெனில் அதில் அடங்கியுள்ளவை? ஏ நைட்ரேட், பி ஓசோன், சி கார்பன் மோனாக்சைடு, டி சல்ஃபூரிக் அமிலம். சரியான பதில் டி சல்ஃபூரிக் அமிலம். இதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது 2014ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட குரூப் 2A உள்ள அறிவியல் கேள்விகள். ஆனால் கொஸ்டின் நம்பர் தொடர்கிறது. 16வது கேள்வி. கிருமிகளின் இருப்பிடத்தை கொண்டு வரிசை 1 உடன் வரிசை 2ஐ பொறுத்துக. வரிசைகளுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. வரிசை 1, வரிசை 2. மனிதன், காலரா, கால்நடைகள், வளையப்புழு, கொரிவை, பிளேக், நாய் மற்றும் பூனை, ஆந்த்ராக்ஸ். சரியான பதில் நேர போயிடலாம். சி 1 4 3 2. தட் இஸ் மனிதன், காலரா, கால்நடைகள், ஆந்த்ராக்ஸ், கொரிவை, பிளேக், நாய் மற்றும் பூனை, வளையப்புழு. 17வது கேள்வி. சூழ்நிலை மண்டலத்தில் வெளிப்படும் சக்தி ஓட்டமானது? ஏ ஒரே திசை நோக்கி, பி பல திசை நோக்கி, சி இரு திசை நோக்கி, டி திசையற்ற. சரியான பதில் ஒரே திசை நோக்கி ஏ. 18வது கேள்வி. கீழ்வரும் தொடர்களில் எது சரியானது? 1. இரத்த குளுக்கோஸ் அளவு குறையும் போது குளுக்கான் இயக்குநீர் அதிக அளவில் குளுக்கோஸை தயாரித்து வெடிக்கும்படி கல்லீரலை தூண்டுகிறது, மேலும் தனது தேவைக்கான குளுக்கோஸை பயன்படுத்துவதையும் தடுக்கிறது. 2. இரத்த குளுக்கோஸ் அளவு குறையும் போது குளுக்கான் இயக்குநீர் அதிக அளவில் குளுக்கோஸை தயாரித்து வெடிக்கும்படி கல்லீரலை தூண்டுகிறது, மேலும் அதிக அளவில் குளுக்கோஸை தன் தேவைக்கு பயன்படுத்துகிறது. 3. இரத்த குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும் போது இன்சுலின் அதிக அளவில் கிளைக்கோஜன் மற்றும் ட்ரை அசைல் கிளிசரலை தயாரித்து சேமிக்கும்படி கல்லீரலை தூண்டுகிறது. 4. இரத்த குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும் போது இன்சுலின், கிளைக்கோஜன் மற்றும் ட்ரை அசைல் கிளிசரால் உற்பத்தி மற்றும் சேமிப்பை நிறுத்தும்படி கல்லீரலை தூண்டுகிறது. சரியான பதில்கள் ஏ 1 மற்றும் 3, பி 1 மற்றும் 4, சி 2 மற்றும் 3, டி 2 மற்றும் 4. சரியான பதில் ஏ 1 மற்றும் 3. 19வது கேள்வி. K2MnO4 இதில் Mn ஆக்சிஜனேற்ற எண் A +2, B +4, C +6, D 0. சரியான பதில் C +6. 20வது கேள்வி. கீழ்கண்ட நைட்ரஜன் ஆக்சைடுகள் எது நிறமுடையது? ஏ N2O, பி N2O5, சி NO, D NO2. சரியான பதில் D NO2. 21வது கேள்வி. கோல்மனைட் பின்வரும் ஒரு உலோகத்தின் முக்கியமான கனிமமாகும்? ஏ போரான், பி அலுமினியம், சி கேலியம், டி இண்டியம். சரியான பதில் ஏ போரான். 22வது கேள்வி. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. எக்ஸ் கதிர்கள் ரூதர்ஃபோர்ட், 2 அணுக்கரு ரான்ஜன், 3 செயற்கை கதிரியக்கம் கியூரி மற்றும் ஜோலியட். மேற்கண்ட இணைகளில் எது சரி அல்லது எவை சரி? 1 மட்டும், பி 2 மட்டும், 3 மட்டும், சி 1 மட்டும், 2 மட்டும், டி 3 மட்டும். சரியான பதில் டி 3 மட்டும். 23வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. 1. எரிபொருள் ஒன்றின் பாதை பரவளைவாகும். 2. புவியின் மையத்தின் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 0 ஆகும். 3. ஈர்ப்பியல் மாறிலிக்கு அலகு பரிமாணங்கள் கிடையாது. ஏ 1 மற்றும் 2 சரியானது மற்றும் ஆனால் 3 தவறு. பி 1 மற்றும் 3 சரியானது, 2 தவறு. சி 1, 2, 3 ஆகிய அனைத்தும் சரியானவை. டி 2 மற்றும் 3 சரியானவை ஆனால் 1 தவறு. சரியான பதில் ஏ 1 மற்றும் 2 சரியானவை மற்றும் ஆனால் 3 தவறு. 24வது கேள்வி. ஆர் என்னும் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் ஐக்கும் அதன் குறுக்கே அமைந்துள்ள மின் அழுத்தத்திற்கு இடையான வி தொடர்பு என்ன? ஏ V = I²/R, பி I = VR, சி
I ஈக்குவல் டு V/R, D V ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. சரியான பதில் A, V ஈக்குவல் டு I ஸ்கொயர் பை R. 25வது கேள்வி. கீழ்கண்ட தொடர்களில் கொடுக்கப்பட்டுள்ளவை விட்டமின்களில் எந்த தொடர் தண்ணீரில் கரையக்கூடியவை? ஏ தயமின், ரிபோஃப்ளவின், விட்டமின் டி மற்றும் விட்டமின் இ. பி நயாசின், விட்டமின் B12, விட்டமின் கே மற்றும் விட்டமின் டி. சி தயமின், ரிபோஃப்ளவின், நயாசின் மற்றும் விட்டமின் B12. டி விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே மற்றும் போலிக் அமிலம். சரியான பதில் சி தயமின், ரிபோஃப்ளவின், நயாசின் மற்றும் விட்டமின் B12. 26வது கேள்வி. பொறுத்துக. ஏ பாலிடாக்டைலி ஒய் சார்ந்த குணரம். பி நிறக்குருட்டுத்தன்மை, ஆட்டோசோம் ஒடுக்கு குணம். சி பிகேயு பால் பிணைத்த ஒடுங்கு குணம். டி காதில் முடி வளருவது, ஆட்டோசோமால் ஓங்கு குணம். சரியான பதில் நேர போயிடலாம். ஏ 4 3 2 1 அப்படியே மாற்றி. பாலிடாக்டிலி தட் இஸ் ஆட்டோசோம் ஓங்கு குணம், நிறக்குருட்டுத்தன்மை பால் பிணைந்த ஒடுங்கு குணம், பிகேயு ஆட்டோசோமால் ஒடுங்கு குணம், காதில் முடி வளருவது ஒய் சார்ந்த குணம். 28வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை லாந்தனைடு ஆக்டினைடுகளை பிரித்து அறிக. ஏ சமேரியம், 1 சமேரியம், 2 யுரேனியம், 3 புளுட்டோனியம், 4 டிஸ்பியூரேயம். ஏ லாந்தனைடு, சமேரியம், டிஸ்பியூரேஷியம், ஆக்டினைடு, யுரேனியம், புளுட்டோனியம். பி லாந்தனைடு, சமேரியம், யுரேனியம், ஆக்டினைடு, புளுட்டோனியம், டிஸ்பியூரேயம். சி லாந்தனைடு, டிஸ்பிரோசியம், புளுட்டோனியம், ஆக்டினைடு, புளுட்டோனியம், ஆக்டினைடு, யுரேனியம், சமேரியம். டி லாந்தனைடு, சமேரியம், புளுட்டோனியம், ஆக்டினைடு, யுரேனியம், டிஸ்பொரோசியம். சரியான பதில் ஏ லாந்தனைடு, சமேரியம், டிஸ்பொரோசியம், ஆக்டினைடு, யுரேனியம், புளுட்டோனியம். 29வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ரேடியோ ஐசோடோப்புகள் பட்டியலை அதன் பயன்களோடு பொறுத்துக. சரியான விடையை கீழே உள்ள கொடுக்கப்பட்டுள்ள குறியீடை கொண்டு தெரிவு செய். கோபால்ட் 60 உரம், AG 191 மூளைக்கட்டி படம் பிடிக்க, HG 197 இரத்த புற்றுநோய், P32 நுண்ம கிருமி உழைப்பு. சரியான பதில் பி 4321. கோபால்ட் 60 நுண்ம கிருமி ஒழிப்பு, AG 191 இரத்த புற்றுநோய், HG 197 மூளை கட்டியை படம் பிடிக்க, P32 உரம். 30வது கேள்வி. கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று. ஏ ஸ்க்லீரன்கைமா செல்கள் தாவரங்களுக்கு உறுதித்தன்மை அளிக்கின்றன. காரணம். ஆர் ஸ்க்லீரன்கைமா செல்கள் மென்மையான செல் சுவர்களை பெற்றுள்ளன. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும். பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி பட் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. சரியான பதில் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. 31வது கேள்வி. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ ஆகிய இரண்டிலும் காணப்படுகின்ற நைட்ரோஜனஸ் காரங்களானவை 1 அடினைன் மற்றும் யுராசில், 2 தைமின் மற்றும் குவானைன், 3 யுராசில் மற்றும் தைமின், 4 அடினைன், குவானைன் மற்றும் சைட்டோசைன். ஏ 1, பி 2, சி 3, டி 4. சரியான பதில் டி 4. மிக்க நன்றி. நம்ம இன்னொரு கேள்வி நம்ம பார்ப்போம். தமிழ் மீடியத்தில் உள்ள அறிவியல் கேள்விகள். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.